ஆகையால் தரப்படுகின்ற பொருள் எப்படிப்பட்டது என்பதைத்தான் கவனிக்க வேண்டுமே தவிர அது எங்கிருந்து தரப்படுகிறது என்பது முக்கியமானதல்ல. அதனால்தான் நக்கீரன் சொன்னான், நெற்றிக்கண்ணை காட்டிடனும் குற்றம் குற்றமே என்று சொன்னான். அதைவிட பெரியவராக இன்றைய தினம் நமக்கு பலரை சொல்லப் போகிறார்கள். மற்ற எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அனைவரும் 2 கண் உடையவர்கள். சிலருக்கு அந்த 2 கண் கூட சரியாக இருப்பதில்லை. 3 கண்ணை காட்டிய பொழுதே குற்றம் என்றால் குற்றம்தான் என்று சொன்ன மரபின் வழி வந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக இந்தியை புகுத்துகிறோம் என்று சொல்வார்களானால் அதில் அறிவிருப்பதாக ஏற்றுக்கொள்ள நம்மாலே முடியவில்லை. அதில் ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள், நமக்கு ஒரு இணைப்பு மொழி வேண்டாமா, லிங்க் லாங்குவேஜ் வேண்டாமா என்கிறார்கள். இந்த இணைப்பு என்பதற்கு உள்ள பொருளை பெரியவர்கள் சற்று விளக்கினால் நல்லது என்று கருதுகிறேன். இணைப்பு என்றால் என்ன? 2 தனி மனிதர்களுக்கு பல்வேறு துறைகளாலே இணைப்பு ஏற்படலாம். நம்முடைய சிவிசிடி அவர்கள் வியாபார சம்பந்தமாக பிரான்ஸ் நாட்டுக்கு போனால் அங்கே உள்ள பிரெஞ்சு வியாபாரிக்கும் சிவிசிடி அவர்களுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படும். அது எத்தனை நாள் இணைப்பு? இவர் இழுத்த இழுப்புக்கு அவர் வருகிறாரா, அவர் இழுத்த இழுப்புக்கு இவர் வருகிறாரா என்ற அந்த நாள் வரையில் தான் அந்த இணைப்பு இருக்கும். அந்த இணைப்புக்கு இவருக்கு தேவைப்படுவதென்ன? ஒரு 10-15 பிரெஞ்சு வார்த்தைகள். அவர்களுக்கு தேவைப்படுவதென்ன? இவருக்கு தெரிந்த சில வார்த்தைகள். அந்த அளவுக்குத்தான் அவருக்கு இணைப்பு மொழி தேவை. அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு போகாமல் பெல்லாரிக்கு போகிறார், கர்னூருக்கு போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உள்ளவர்களுக்கு சிவிசிடிக்கும் இது இணைப்பு மொழி. தெலுங்கு